राधा राधेश्वरी रम्या रमा च परमात्मनः रसोद्भव कृष्णकान्त कृष्णवक्षस्थले स्थिता कृष्णप्राणानवे देवी महाविष्णुप्रसूरपि सर्वद्य विष्णुमया च सत्यनित्यः सनातनी ब्रह्मस्वरूप परम निर्लिप्त निर्गुणः परः वृन्दावने त्वं च विरजे ततवासिनी गोलोकवासिनी गोपीश गोपीमर्तिका सदानंद परमानंद नंदनंदन कामिनी वृषभानुसुतः शान्त कंत पुरुषात्मतत कम्यकलावती कन्या तीर्थपुत्र शतशुभा संसार सागरे घोरे भीतं मां शीघ्रतागतं सर्वेभ्योऽपि विनिर्मुक्तं कुरु राधे सुरेश्वरी त्वत्पदपद्मयुगले पद पद्मालार्चिते देहि मह्यं परं भक्तिं कृष्णेन परिसेविते तप्त काञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये महाभावस्वरूपत्वं कृष्णप्रियवर्षये प्रेम भक्तिप्रदे देवी राधिके त्वं नमाम्यहम्। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இன்று ஸ்ரீ ராதாஷ்டமி 15 நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடணும். ஸோ கிருஷ்ணாஷ்டமிக்கு அப்புறம் கிருஷ்ணாஷ்டமி முடிஞ்சு 15 நாள் கழிச்சு ஸ்ரீமதி ராதாராணி தோன்றுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ராதாஷ்டமி அப்படின்னா என்ன, இந்த ராதாஷ்டமியுடைய முக்கியத்துவம் என்ன, இது நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ராதாராணுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சனத்குமார சம்ஹிதை அப்படின்ற சம்ஹிதையில ஒரு வார்த்தை இருக்கு, வினா ராதா பிரசாதேன மம கிருபண லப்யதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இது கிருஷ்ணா சொல்லக்கூடிய வார்த்தை. என்னது? வினா ராதா பிரசாதேன, ராதாவனுடைய பிரசாதம் கிடைக்காம, அவருடைய கருணை கிடைக்காம, மம கிருபண லப்யதே, என்னுடைய கருணை கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். யாருடைய கருணை? கிருஷ்ணனுடைய கருணை. ஸோ அந்த ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணுடைய விஷயங்களை தான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸ்ரீமதி ராதாராணி பத்ர மாசம், அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா ஆவணி மாசம் அப்படின்ற இந்த ஆவணி மாசத்துல வளர்பறை சந்திரன் வரக்கூடிய இந்த சமயத்துல ஜென்மாஷ்டமி முடிஞ்சு 15 நாள், சந்திரன் 15 நாள் இங்க இருக்கார். அப்படியே என்ன பண்றார், அந்த சந்திரன் 15 நாள் டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்து சேர்றார். 15 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இங்க ராதாராணி தோன்றுறாங்களா. அனுராதா, அனுஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நட்சத்திரம் என்ன சொல்லுவோம், அனுஷ நட்சத்திரம் சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை சம்ஸ்கிருதத்துல அனுராதான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அனுராதா அப்படின்ற அந்த நட்சத்திரத்துல ராதாராணி தோன்றுறாங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா ராவல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ராவல் அப்படின்ற அந்த மண்டலத்துல ராதாராணி விருஷபானு கீர்த்திதா அப்படின்ற 2 பேருக்கும் மகளாக தோன்றுகிறார். ஸோ எப்படி தோன்றுறாங்க, ராதாராணிய தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள்ல பல்வேறு விதமான வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரே ஒரு வர்ணனை மட்டும் பார்க்கலாம். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு ஏன் தோன்றுறார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிருஷ்ணர் தோன்றதுக்கான காரணம் என்னது? யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சாம்யஹம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சொல்றேன். ஒவ்வொரு யுகம் தோறும் நான் பிறக்கிறேன். எதுக்காக? தர்மத்தை நாட்டுவதற்காக, அதர்மத்தை ஒழிப்பதற்காக, பக்தர்களை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றேன், நான் வரேன்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணர் வர தெரியுது. ராதாராணி ஏன்பா கூட வரணும், ராதாரானுடைய தோற்றத்துக்கான அவசியம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்க இந்த உபன்யாசம் முடியும் போது உங்களுக்கே புரியும் ராதாராணி ஏன் தோன்றுறாங்க அப்படின்னு. உபன்யாசம் முடியும் போது பார்க்கலாம். ஸோ ராதாராணி எப்படி தோன்றுறாங்க அப்படின்னா, எப்படி ஆண்டாளானவங்க யாருடைய கர்ப்பவாசல இருந்து பிறக்கலையோ அதே போல ஸ்ரீமதி ராதாராணியும் யாருடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றல.
என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஷபானு அப்புறம் கீர்த்திதா இவங்க 2 பேரும் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய இடத்துல தபசியங்கள் இருக்கிறாங்க. அப்படி தபசியம் இருக்கும்போது அங்க நாரத பகவான் சொல்றார், நீங்க இப்படி தபசியம் இருந்தாலாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனை செய்ய ஆரம்பிங்க. எப்ப நீங்க நாம சங்கீர்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுவார், பகவான் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் அப்படின்ட்டு ரிஷபானு மகாராஜருக்கு நாரத பகவான் சொல்றார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காத்தியாயினி அப்படின்னு ஒரு தேவதை இருக்காங்களா விருந்தாவனத்துல. காத்தியாயினி அப்படின்ற தேவதை கிராம தேவதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அங்க விருந்தாவனத்துக்கு காத்தியாயினின்னு ஒரு தேவதை இருக்கு, துர்கை தான். அந்த தேவதை கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, எங்களுக்கு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அந்த காத்தியாயினியுடைய அனுகிரகத்தினால ஒரு முறை ரிஷபானு மகாராஜன் யமுனையில போய் குளிக்க போறார். குளிக்கும் போது அங்க ஒரு தாமரை, எப்படிப்பட்ட தாமரை அப்படின்னா தங்க நிறம் கொண்ட தாமரையா. அந்த தாமரை மொட்டு அவருக்கு வந்து கிடைக்குது. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வர ஜாக்கிரதை எடுத்துட்டு வர்றார். தாமரையானது வீட்டுல வந்த பின்னாடி மலருது. அந்த மலர்ந்த தாமரை எப்படி இருக்கு அப்படின்னா 1000 இதழ்கள் கொண்டதா இருக்கா. சோ 1000 இதழ்கள் கொண்ட அந்த தங்கமான நிறத்தை உடைய தாமரையிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளார ராதாராணி தோன்றுறாங்க. சோ ராதாராணி தோற்றம் அப்படிங்கிறது இப்படி ஒரு தங்க தாமரையிலிருந்து தான் தோற்றம் ஏற்படுது அப்படின்னு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம பல வித்தியாசமான விளக்கங்கள்லாம் இருக்கு. நம்ம ஒரே ஒரு விளக்கத்தை மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, இந்த ராதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ராதா அப்படின்னா என்னது, ராதா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. ரா சப்தே உச்சாரணே தேவஸ்பிதோ பகவதி மாதவ, தா சப்தே உச்சாரணே பశ్చాத் தாவதி ஏவ சசுப்ரமஹ. ரா தா ரெண்டே 2 எழுத்துக்கள் தான் கொண்டு இருக்கு, ரா தா அப்படின்னு. சோ ரா அப்படின்னா என்ன அப்படின்னா merely by utterance of the syllable ra Krishna feels ecstasy, and by the utterance of the syllable dha. இந்த 2 விதமான அர்த்தம் கொடுக்குறாங்க. ராதா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா ரா அப்படின்னு சொன்னாவே கிருஷ்ணருக்கு என்னமோ பண்ணிடுதான் உள்ளார. நீங்க முழுமையா ராதான்னு கூட சொல்ல தேவையில்லையா, வெறும் ரான்னு சொன்னாவே கிருஷ்ணருக்கு உள்ளார அவ்வளவு ஆனந்தம் வர ஆரம்பிச்சுடுதான். கிருஷ்ணர் ஆத்மராமர். கிருஷ்ணரை யாரும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் நம்மள யாரும் கிருஷ்ணருக்கு தேவையில்லை. அவர் என்னைக்கும் தன்னுள்ள எப்படி இருப்பாரு, சந்தோஷமா இருக்கக்கூடியவர். சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை என்ன பண்றாரு அப்படின்னா எப்ப ராதாராணியோட இன்னும் பார்க்கல, ராதாராணி கிட்ட பேசல, ராதாராணிய முழுமையா பேர் கூட தெரியல, ஆனா என்ன பண்றாரு, ரா அப்படின்ற சப்தம் கேட்டாலே அவருக்குள்ள என்னவோ பண்ணிடுதான். சோ அப்படிங்க சொல்லப்படுது. ரா அப்படின்னு கேட்கும் போது கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான் இருக்கும். இல்ல அப்படின்னா இது வந்து பற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் தான் ரா. தா அப்படின்னா தாவதி, தாவத்தினா குதிக்கிறது, மேல கீழே குதிக்கிறது. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்ப ராதாராணிய பாக்குறாரோ, பார்த்தவன் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் குதிச்சுட்டு ஓடி வராரு. அப்படியே விளக்கம் இருக்கு? விளக்கம் அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு, தா சப்தே உச்சாரண பశ్చాத் தாவதி ஏவ சசம்பிரமஹ. கிருஷ்ணர் ராதாராணி பின்னாடி ஓடலையாம். யார் ஒருத்தர் ராதான்னு பேரு சொல்றாங்களோ அவங்க பின்னாடி ஓடி வராராம் கிருஷ்ணர். சோ அதனால கிருஷ்ணருக்கு வந்து ராதாராணி கூட தேவையில்லை, அவங்க பெயர் இருந்தா கூட போதுமா, அந்த பெயருக்கு என்ன பண்றாரா கிருஷ்ணர் அப்படி மயங்கி போயிடுறாராம். அந்த பேர்ல அவளுக்கு அவ்வளவு ஆக்கர்ஷணம் இருக்கா. கிருஷ்ணன்னா என்னது, கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது, அனைவரையும் கவரக்கூடியவர். கர்ஷயதி இது கிருஷ்ணஹா, அனைவரையும் கவரக்கூடியதா என்ன சொல்றோம், கிருஷ்ணர் அப்படி சொல்றோம். சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை பார்த்து கவலைப்படுறார். எப்ப கவரப்படுறாரு எப்ப அப்படின்னா எப்போ ஒருத்தர் ராதாரனுடைய பேரை சொல்றாங்களோ. சரி, ராதாரனுடைய பேரை ஏதோ என்ன பண்றோம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க சாஸ்திரத்துல அப்படின்னா ராதாராணிக்கு அர்த்தம் ரா தா அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா ரா அப்படின்னா பற்றுதல், தா அப்படின்னா ஓடுறது. சோ ராதாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் எப்ப பாக்குறாங்களோ உடனே என்ன பண்றாங்களா, ராதாராணி ஓடுறாங்களா. இதுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. சோ கிருஷ்ணர் ராதையினுடைய பேரை சொல்றவங்க பின்னாடி ஓடுறார், ராதாராணி கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஓடுறாங்க. சோ இதுதான் ராதா அப்படின்ற அந்த பெயருக்கான சப்தத்துக்கான அர்த்தம். இந்த பெயர் ரொம்ப ரகசியமான பெயர். கிருஷ்ணருடைய பெயரு நீங்க சாஸ்திரத்தை எங்கேயும் பார்க்க முடியாது.
கிருஷ்ணா அப்படின்ற பெயர் பாகவத்துல தான் பார்க்க முடியும். ரகசியமானது, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டுல இருக்கோம், நம்மளுக்கு ஒரு அபிஷியல் பெயர் இருக்கு இல்லையா? ஆனா வீட்டுல ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்க எல்லாருக்குமே. செல்ல பேர் என்ன வீட்டுல? டேய் மணி உன் பேர் தான். வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? வீட்லயே மணி தான் கூப்பிடுவாங்களா? வீட்டுல யாரும் செல்ல பேர்ல இருக்க மாட்டாங்க. ஒன்னு அப்புறம் கூப்பிடுவாங்க லோஹி இல்ல, பேர் வைக்க தெரியல. சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து பப்ளு அப்படின்னு வச்சுக்காங்க, பேர் வச்சுக்கோங்களேன், பப்ளுன்னு கூப்பிடலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரை லெட்ஜர்ல பார்க்க முடியாது, நீங்க வந்து சர்டிபிகேட்ல பார்க்க முடியாது, எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லயும் பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியும்? வீட்டுல மட்டும் தான் கேட்க முடியும். ஏன்னா அது ரொம்ப ரகசியமான பேர், அவங்களுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படும். அது சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது போல பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம், அது ரொம்ப ரகசியமான பெயர், பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர், பக்தர்களுக்கும் ரொம்ப ஆகர்ஷன் கொடுக்கக்கூடிய பேர் என்னது? கிருஷ்ணா அப்படிங்கிற பேர். அதனால கிருஷ்ணோட பெயரை சாஸ்திரங்கள் அதிகம் பார்க்க முடியும், வேதங்கள் அதிகம் பார்க்க முடியாது. நீங்க வேதம் முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னாலும் விஷ்ணுவோட பேர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வேதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரிக்வேதம் ஆரம்பிக்குது, அக்னியோட பேர் தான் ஆரம்பிக்குது. அக்னிமேலே புரோஹிதம் யக்யஸ தேவம் ரித்விஜம் அப்படின்னு ஆரம்பிக்குது. சோ வேதம் எப்படி ஆரம்பிக்குது? எந்த பேரோட ஆரம்பிக்குது? அக்னி, அதுக்கப்புறம் இந்திரன், அதுக்கப்புறம் யமன், அதுக்கப்புறம் நைருதி. இப்படி நீங்க வேதம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேவதைகளோட பேரா இருக்கும். எங்கப்பா விஷ்ணுவோட பேரே காணும்? நீங்க விஷ்ணு முழுமுதற் கடவுள் சொல்லி சொல்றீங்க, விஷ்ணுவோட பேரே காணமே. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க. நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது, நம்ம ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறதே இல்லை இல்லையா? சோ அதனால நம்மளுக்கு சாஸ்திரத்துல ஒரு பேர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. கொஞ்ச நாள் இங்க போறோம், திங்கக்கிழமான இங்க போறோம், செவ்வாய்க்கிழமான அங்க போறோம், புதன்கிழமான இங்க போறோம், வியாழக்கிழமான இங்க போறோம், வெள்ளிக்கிழமான வீட்டுல டைட்டா அடைந்துடுறோம். இப்படி இல்லை. இப்ப சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய பெயர் வந்து அதிகம் உபயோகப்படுத்தப்படல. ஒவ்வொரு இந்திரனுக்கு ஒரு சுக்தம் இருக்கும், அதே போல அக்னிக்கு ஒரு சுக்தம் இருக்கும், வாயுக்கு ஒரு சுக்தம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புகழக்கூடிய சுக்தம் இருக்கு. அப்ப பகவானை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லா வேதத்தினுடைய சுக்தத்துக்கும் ஒரு விஷயம் வந்து அச்சாணி மாதிரி இருக்கும். அது என்னது? புருஷ சுக்தம். நம்ம இங்க அபிஷேகம் அப்ப பாடுவோம் இல்லையா? என்ன பாடுறோம் தெரியும் இல்ல? அபிஷேகத்தப்ப ஒரு மந்திரம் சொல்லுவோம் இல்ல, சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரி, இந்த புருஷுக்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட நிறைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா, இந்த தேவதைகளுக்குள்ளார யாரு புருஷன், யாரு உயர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறது என்னது? என்னது? தூங்கிட்டீங்களா? எல்லா சுத்தத்தினுடைய உச்சத்துல காட்டக்கூடிய சுத்தம் என்னது? புருஷுக்தம். அந்த புருஷுக்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தேவதைகளுக்குள்ளார உயர்ந்த தேவதையான்னு சொல்லி கொடுக்கும். சரி, அந்த புருஷுக்தல் எங்கேயாவது பேர் இருக்கா? நீங்க புருஷுக்தம் முழுமையா படிச்சு பாருங்க, எங்கேயாவது பகவானுடைய பேர் இருக்குமா? பிரபு எங்களுக்கு புருஷுக்தம் என்னன்னு தெரியாது பிரபு, எங்களுக்கு பகவத்கீதை ஸ்லோகமே ஒன்றும் தெரியறதில்லை. பகவத்கீதை ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எங்களுக்கு திருதராஷ்டிரவாச்சல தான் தெரியுது. சோ புருஷுக்தம் நீங்க முழுமையா படிச்சீங்க அப்படின்னா அதுல விஷ்ணுவோடைய பெயரையோ இல்ல நாராயணோட பெயரோ இல்லவே இல்லை. அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது யார் தான் உயர்ந்த கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த புருஷ சுத்தத்தினுடைய கடைசியில ஒரு வார்த்தை இருக்கும், ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மியினுடைய பதி யாரோ அவன் தான் இங்க சொல்லப்பட்ட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? நிர்ணயம் பண்ணுவாங்க. சோ அங்க எப்படி சாஸ்திரமானது என்ன பண்ணுது அப்படின்னு ரொம்ப மறைச்சு சொல்லி கொடுக்குது. பகவான் என்ன பண்ணல, நேரடியாக எடுத்து காட்டில்ல, ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்ல ஒரு விஷயத்தை என்ன பண்ணும், மறைச்சு கொண்டு போகணும். அப்படியே வெள்ளை பெப்பர் பேன் கொண்டு போன என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு மகாபிரசாதம் ஒரு மாலை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாலை நீங்க உள்ள வச்சு கொண்டு போங்க, எல்லாரும் பார்ப்பாங்க ஏதோ ஸ்பெஷலா கொடுத்துருக்காரு பலராமபுரம் அவருக்கு மட்டும், நமக்கு ஒண்ணு கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சோ அப்படி எப்ப மறைச்சு சொல்றோமோ அப்ப என்ன ஆகும், அப்பதான் அதோடைய வேல்யூ அதிகமாகும். அது போல கிருஷ்ணருடைய பேர் என்ன பண்ணல அப்படின்னா சாஸ்திரங்கள் அதிகமா உச்சாரணப்படுத்தப்படல. கோபால் தப்பனி உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துல மட்டும் கிருஷ்ணோட பேர் சொல்லப்பட்டிருக்கு. சச்சிதானந்த நாமாய கிருஷ்ணாய கிருஷ்ணகாரினே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே அப்படின்ட்டு ஒரு இடத்துல கிருஷ்ணோட பேர் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பகவானையே புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாஸ்திரம் சொல்ல போகுது, இங்க நம்ம சாஸ்திரம் சொல்லுது நாயமாத்மா
பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பூதாஸ்ருதேன யமஸ்வேவ விருணுத்தே தேன லப்யஸ் தஸ்யேவ ஆத்ம விருணுத்தே தனும் ஸ்வாம் அப்படின்ட்டு முண்டக உபனிஷத் சொல்லுது. அந்த ஆத்மாவை, எந்த ஆத்மாவை? பகவானான பரமாத்மாவை. நாயம் ஆத்மா பிரவச்சனேன ந லப்யஹ, பிரவச்சனத்தால உபன்யாசம் கேட்கறதுனால தெரிஞ்சுக்க முடியாது. ந மேதையா, புத்தினால புரிஞ்சுக்க முடியாது. ந பகுதாஸ்ருதேன, நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? யமை வைஷ்ய விருணத்தே தேன லப்யஸ் தஸ்யைவ ஆத்ம விருணத்தே தனும் ஸ்வாம். எப்ப அவர் தன்னை தானே வெளிக்காட்டுறாரோ அப்பதான் பகவானை புரிஞ்சுக்க முடியுமே தவிர நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? சாஸ்திரத்தை படிங்க பகவான் புரிஞ்சுக்கலாம், சாஸ்திரத்தை படிங்க பகவானை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றோம். லெக்சர் டைமிங் அப் டு 12:30. ஓகே. சோ நம்ம என்ன சொல்றோம்? சாஸ்திரத்தை படிச்சா பகவானை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது நம்மளுக்கு? தைத்திரிய உபனிஷத்து அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பண்ணுதா? சாஸ்திரங்கள்லாம் பகவானை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்குதான். எதனால ஆரம்பிக்குது? வார்த்தையினால பகவானை வர்ணிக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? ஒண்ணு வார்த்தையினால, இல்லைன்னா பெயிண்டிங்னால, இல்லைன்னா என்ன பண்ணலாம், செதுக்கி வைக்கிறதுனால செய்ய முடியும். ஸோ ரெண்டே விஷயம்தான். ஸோ வார்த்தை, கற்பனை, இல்லையா? ரெண்டு விஷயம்தான். பகவான் எப்படி இருக்கான்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணு சாஸ்திரத்துடைய வாக்கியத்துல தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. முதல்ல வார்த்தையினால பகவானை புகழ முயற்சி பண்ணதா, பகவானை வர்ணிக்க முயற்சி பண்ணதா. வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கும், பகவானை முழுமையா வர்ணிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகளோட நின்று போயிடுச்சான். இனிமேல என்னால பகவானை வர்ணிக்க முடியாது சொல்லிட்டு நிவர்த்தந்தே திரும்பி வந்துருச்சான். வார்த்தை சொல்லிடுச்சான் பகவானை நாளை மேல வர்ணிக்க முடியாது, ஏன்னா வார்த்தை தீர்ந்து போயிடுச்சு. பகவான் தீரல, வார்த்தை தீர்ந்து போயிடுச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? மனசாசக. நம்ம வார்த்தையினால வர்ணிக்க முடியாத விஷயத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? மனசுனால கற்பனை படி தெரிஞ்சுக்கலாம். சோ மனசு கற்பனை ஓட விட்டுச்சான், ஓடி தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. மனசும் ஓடுதான் 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 ஓடுதான். என்ன ஆகுது? மனசனாலையும் என்ன பண்ண முடியல, பகவான கற்பனை கூட பண்ணி தெரிஞ்சுக்க முடியலையா. பிரம்ம சமயத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கும், பந்தஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோப்பியஸ்தியத் பிரபதி அச்சிந்திய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. என்ன சொல்றாருங்க? பந்தஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, சதகோடி வருஷம். சதகோடி வருஷம்னா எண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட வருடங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனசுடைய வேகத்துல, மனசுடைய வேகம்னா என்னது? ரொம்ப வேகமானது. நான் இங்க இருந்து இப்ப ரொம்ப இங்க இருக்காரு, அவர் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காருன்னா, இங்க கண்ணை மூட்டை அவர் மிடில் ஈஸ்ட பத்தி யோசிச்சானா, துபாயை பத்தி யோசிச்சா மனசு அங்க துபாய்க்கு போயிடும். மனசு அவ்வளவு வேகமா இருக்கும். அந்த மனதனுடைய வேகத்துல 1 வருடம் 2 வருடம் கிடையாது, கோடிக்கணக்கான வருடங்கள் ஒருத்தன் பயணம் செஞ்சாலும் என்ன பண்ண முடியாதா? அந்த பகவானை அடைய முடியாது. அதான் இங்க சொல்றது, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. பகவான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிற? என்ன பகவான்னா சொல்லி கேட்கும் போது, ஆனந்தம் பிரம்மோ. என்னதா ஆனந்தம்? என்னது? பிரம்மன். அந்த ஆனந்தம் தான் பகவான். பகவானுடைய சொரூபம் என்னது? ஆனந்த சொரூபம் தான் பிரம்மன். அந்த பகவான் என்னது? ஆனந்த சொரூபன். அந்த ஆனந்தம்னா என்னது? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இங்க அதான் சொல்றாரு. அப்படி பகவானை பத்தியே நம்மளால சாஸ்திரத்துல புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிதான் இங்க சொல்றாரு. கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்றார், என்னை நீ புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா. நாந்தோஸ்மி மம திவ்யானாம். என்னை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். மம தேஜோ அம்ச சம்பவம். என்னுடைய வெறும் ஒரு துளினால இந்த உலகம் மொத்தம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு படைத்து காத்து அழிச்சிட்டு இருக்கேன். அதவா பகுதேன கிம் ஜாதேன தவார்ஜுன விஷ்டபியாயம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன சிதோ ஜகத்து. கிருஷ்ணருடைய வார்த்தை. சாஸ்திரம் சொல்லுது கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல, கிருஷ்ணரை வார்த்தையினால புரிஞ்சுக்க முடியல, மனசால புரிஞ்சுக்க முடியல. சாஸ்திரம் ஒத்துக்குச்சு. சரி, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, அர்ஜுனா என்ன புரிஞ்சுக்க முடியாது. யாரால புரிஞ்சுக்க முடியாது? உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு, என்னாலேயே புரிஞ்சுக்க முடியாது என்ன. ஏன்னா நான் அப்படிப்பட்ட எல்லை கடந்த நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது கிருஷ்ணருடைய விஷயம். இப்ப கிருஷ்ணரே அப்படி சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரையே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு என்னால ராதாராணியை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு.
நாம சொல்றோம் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு, சாஸ்திரம் சொல்லுது கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அந்த கிருஷ்ணர் சொல்றார் என்னால ராதாராணியை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி கிருஷ்ணராலேயே ராதாராணியை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நம்ம எங்க புரிஞ்சுக்க போறோம்? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராதாராணியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதையோடு அவங்க எப்படி சேவை பண்றாங்களோ அப்படி சேவை பண்ண முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு, அந்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிறதே ஒரு மாயை. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான்னா அதை விட முட்டாள்தான் வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றாரு அப்படின்னா, பாகவதம் முழுக்க ராதாரானுடைய பெயரை எடுக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, ஸ்ரீமதி ராதாரானுடைய பெயர் எடுக்கவே இல்லை. ஹரிப்பிரியை அப்படின்னு யூஸ் பண்றார், ஆராதனா அப்படின்ற பெயரை யூஸ் பண்றாரு தவிர ராதாரானுடைய பெயர் எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த பெயர் அவ்வளவு எப்படிப்பட்டது, மதிப்பு மிக்கது, அவ்வளவு ரகசியமானது. அந்த பெயரை அப்படி கண்டபடி என்ன பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்க ஒய்ஃபுக்கு உங்க ஒரு செல்ல பேர் வச்சிருக்கீங்க, அது ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் உங்க ஒய்ஃபோட செல்ல பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யாருக்குமா என்ன? அந்த செல்ல பேர் யாருக்கு? ஒய்ஃபோட செல்ல பேர் யாருக்கு? ஒய்ஃபோட செல்ல பேர் யார் சொல்ல முடியும்? ஹஸ்பண்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம், அந்த பேரை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாரும் உபயோகப்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாது. உங்க பெட்ரூமுக்கு யாரெல்லாம் வர முடியும்? ஹஸ்பண்ட் வரலாம், குழந்தைங்க வரலாம், ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது உங்களை பத்தி ரொம்ப புரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம், உள்ள வரலாம். வீட்டுக்கு வரவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க எங்க பெட்ரூம்குள்ள வந்து உட்காந்துருப்போம், கொஞ்சம் வந்துருப்பாங்கன்னு கூப்பிடுவீங்களா? என்ன கூட மாட்டோம். அதே போலதான் விருந்தாவனம். ஸோ விருந்தாவனம் என்னது? கிருஷ்ணருடைய ரம்யஸ்தலம், கிருஷ்ணர் விளையாடக்கூடிய இடம், கிருஷ்ணர் ரசிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணிடக்கூடாது, போயிட்டு அவங்களாம் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துக்கு போன என்ன பண்றோம், நமஸ்காரம் பண்றோம், திரும்பி வந்துட்டே இருக்கும். இது யாரு பண்றாங்க? நாரதாதி ரிஷிகளும் பண்றாங்க, பிரம்மாதி தேவர்களும் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை போன நரர்கள் என்ன சொல்றது? ஏன் இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா, இப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ராதாரானுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். எப்ப ராதாரானுடைய மதிப்பை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதான் இங்க சொல்லப்படுது. ராதாராணி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாஸ்திரத்தை ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ராதா கிருஷ்ண ஏகாத்மா துஹிதேஹதாரி அனன்யானே விலாசே ரச ஆஸ்வாதனக்கரி. சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ராதா கிருஷ்ணர் அப்படின்றவங்க ரெண்டு பேர் கிடையாது, ஏக ஆத்மா, ரெண்டு பேரும் ஒரே ஆத்மா தான். துய் தேகதரி, என்ன பண்ணிருக்காங்களா, ரெண்டு உடலை மாட்டி வச்சிருக்காங்க, ரெண்டு உடலா மாறி இருக்காங்களா. அந்யோன்ய விலாசே ரச ஆஸ்வாதனே கரி. எதுக்காக ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, ரசத்தை ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரா மாறி இருக்காங்க. ரெண்டு கை இருக்கு, ஒரு கை என்ன பண்ண இன்னொரு கைக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குது. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டோம், ஒரு கை என்ன பண்ணுது, நம்மள தட்டி கொடுக்குது. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்குமா என்ன? நம்ம கையே லெஃப்ட் ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டை பார்த்து எப்பாத்தாலும் ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது, எப்பாத்து தட்டி கொடுக்கறது நல்லாவா இருக்கும்? ரெண்டாவது ஒரு பர்சன் இருக்கும், அவன் என்ன பண்ண நம்மளுக்கு வெரி குட் அப்படின்னு என்ன பண்ணும், கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அவன் தட்டி கொடுத்து அப்படியே இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தரா இருக்கும் போது ஆனந்தம் வர்றது கிடையாது. எப்ப ரெண்டு பேர் இருக்காங்களோ, மூணு பேர் இருக்காங்களோ, 1000 பேர் இருக்காங்களோ, அப்பதான் எப்படி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ராதாஷ்டமி இருக்கு, கோயில உட்காந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஒண்ணுமே இருக்காது. எப்ப ஒரு 100 பேர் சேர்ந்து என்ன பண்றோம், கிருஷ்ணோட் பேரை எப்ப சத்தம் போட்டு பாடுறோம், அப்ப என்ன ஆகும், ஆனந்தம் அதிகமாகும். அது போல பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒருத்தரா இருந்துட்டு இருந்தார், ஆனந்தம் இல்லை. அவருடைய ஆனந்தத்தை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்றாரா, ரெண்டு உருவம் மாட்டாராம். சோ கிருஷ்ணருடைய ஆனந்தம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருக்குள்ள ஆனந்தம் இருக்கும் இல்லையா, நமக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு. அது போல கிருஷ்ணருக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு உருவம் எடுத்தது அப்படின்னா, அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராதிகா ஹயனே கிருஷ்ணேர பிரணய விகார ஸ்வரூப சக்தி ஹ்லாதினி நாம யானஹார. பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பராச சக்திர் விவிதைவ சூயதே சுவாபாலிகி ஞான பல கிரியாச்ச அப்படின்ட்டு பகவானுக்கு எளிநடங்கா சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள்ல 3 முக்கியமான சக்திகள் இருக்கு. என்னென்ன சக்தி அப்படின்னா, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததஸ்த சக்தி அப்படின்னு 3 விதமான சக்திகள் இருக்கு. அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது ஆன்மீக சக்தி, பகிரங்க சக்தி அப்படிங்கிறது பௌதிக சக்தி, ததஸ்த சக்தி அப்படிங்கிறது ஜீவசக்தி.
இந்த 3 சக்திகள்ல முதல்ல இருக்கிறது என்னது? அந்தரங்க சக்தி. இந்த அந்தரங்க சக்தி மறுபடியும் என்ன பண்றாங்க? 3ஆ பிரிக்கிறாங்க. என்னது? சந்தித், சம்வித், ஹ்லாதினி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. சந்தினி, சம்வித், ஹ்லாதினி. சந்தினி அப்படின்ற சக்தியினால பகவான் தன்னுடைய நாம, ரூப, குண, லீலைகள், தாமங்கள் மற்றும் தன்னுடைய பக்த சங்கத்தை என்ன பண்ற எல்லாத்தையும் உருவாக்குறாரு. இது சந்தினி சந்தினி அப்படின்ற சக்தியில இருந்து. சம்வித் அப்படின்ற சக்தியில இருந்து பகவானை பற்றிய ஞானம், பகவானை புரிந்து கொள்வதற்கான அந்த சாஸ்திர விஷயங்கள் என்ன பண்றாரு? சம்வித் அப்படின்ற சக்தியில இருந்து உருவாக்குறார். கடைசியில் ஒண்ணு இருக்கு, அது என்னது? ஹ்லாதினி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த ஹ்லாதினி சக்தி அப்படின்னா என்னன்னா, பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹ்லாதினி சக்தின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஹ்லாதினி சக்தி தான் யாரு? ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதோ புரியலையோ, நம்ம ராதாஷ்டமிக்கு வந்திருக்கோம். ஸோ ராதாராணியை பத்தி கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். இன்னும் வந்த பின்னாடி உங்களுக்கு நம்ம இப்படியே பேசிக் விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்கேஜில உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்போ வரவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப மாசம் வந்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷம் வந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்றது கிடையாது, கொஞ்சம் உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உயர்ந்த விஷயங்கள் பண்ணும், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஸோ அது போல இந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய சக்தி எப்படிப்பட்டது, அவங்க எப்படிப்பட்ட விரிவங்கத்துல தோன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளுக்கு வேற புராணங்கள் சொல்றாங்க. தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வ காந்தி சம்மோகினி பராஹ. இது வந்து ஒரு புராணத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றாங்க? கிருஷ்ணகாந்த கணதேகி த்ரிவித பிரகாரகா ஏகலக்ஷ்மி கண புரே மகிஷி கண ஆர விருந்தா விரஜாங்கனே ரூப ஆர காந்த கணேசார ஸ்ரீராதிகா ஹைதே காந்தே கணேர விஸ்தார. இப்ப ராதாராணி தோன்றிட்டாங்க. ராதாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா 3 விதமா மறுபடியும் என்ன பண்றாங்க? பிரிகிறாங்க. சொல்றாங்க கிருஷ்ணகாந்த, கிருஷ்ணருடைய காந்த அப்படின்னு என்ன சொல்றோம்? துணைவிகள், இல்லைன்னா அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காந்த அப்படின்றவங்க. அப்படிப்பட்ட துணைவிகள் 3 விதமா. கணதேகி த்ரிவித பிரகார, கிருஷ்ணனுடைய துணைவிகள் 3 விதத்துல பிரிக்கப்பட்டிருக்காங்க. யாரு? ஒன்று ஏக லக்ஷ்மி கண, ஒன்று லக்ஷ்மி கணத்தை சேர்ந்த லக்ஷ்மிகளா இருக்கக்கூடியவர். 2வது புரே மகிஷி கண, 2வது யாரு? துவாரகையில் இருக்கக்கூடிய அந்த பத்னிகள், துவாரக பத்னிகள், பட்ட மகிழ்ச்சிகளா இருக்கக்கூடியவங்க 16,108 பேர். அதுக்கப்புறம் விரஜாங்கனே ரூபார், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள். சோ இப்படி கிருஷ்ணருக்கு 3 விதமான காந்தா இருக்காங்க, துணைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க 3 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்ரீமதி ராதாராணியுடைய விரிவங்கமா. ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருக்கும் போது கோபியர்களா விரிவங்கம் எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும் போது பட்ட மகிழ்ச்சிகளா என்ன பண்றாங்க? அங்க விரிவங்கம் எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருக்கும் போது லக்ஷ்மியா விரிவங்கம் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப ரகசியமான விஷயம். இது எல்லாருக்கும் சொல்றது கிடையாது, எல்லாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. சோ அதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும், எல்லா விரிவங்களுக்கும், எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் கிருஷ்ணரா இருக்காரோ, அதே போல எல்லா சக்தி தத்துவங்களுக்கும், எல்லா தேவியர்களுக்கும், எல்லா லக்ஷ்மிக்கும் மூலம் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ராதாராணுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப ஒரு பொருள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப இது வந்து மைக் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பேரு பேர் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். மைக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2வது மைக் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, குணங்கள் இருக்கு. மைக் அப்படின்னா இப்படி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஒண்ணு அதனுடைய பேரை தெரிஞ்சுக்கிறது, 2வது அதனுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? ராதாரனுடைய பேர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ குணங்கள், அநேகமான குணங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள்ல நம்ம புராணங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய குணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஜஹத் மோகன கிருஷ்ண தான்ஹார மோகினி அதேவ சம்ஸ்தார் சமஸ்தேர பரதாகுராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா மதன மோகன அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும்.
ஆனா ஸ்ரீமதி ராதாராணிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பேர் என்ன அப்படின்னா மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ணரே சொல்றாரு, இது நம்ம சொல்ல, கிருஷ்ணரே சொல்றார், விரஜவாசி யாதா ஜன மாதா பிதா சகி கன சபஹய மோர பிராண சம தானேர மத்திய கோபி கன சாட்சாத் மோர ஜீவன துமி மோர ஜீவனேர ஜீவன. கிருஷ்ணர் சொல்றாரு, விரஜவாசிகள் தான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப 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 பிரியமானவர்கள். அந்த விரஜவாசிகள்ல மாதா பிதா சகிகண, என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய நண்பர்கள் ரொம்ப பிரியமானவர்கள். சபே மோர பிராண சமம், எனக்கு என்னுடைய பிராணனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தானேர மத்திய, அப்படிப்பட்ட விரஜவாசிகளுக்கு மத்தியில கோபிகண, கோபியர்கள் சாக்ஷாத் மோர ஜீவன, அந்த கோபியர்கள் என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். முதல்ல என்னுடைய ஜீவனுக்கு சமம், என்னுடைய பிராணுக்கு சமம். ரெண்டாவது கோபியர்கள் என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். துமி மோர ஜீவனேர ஜீவன. ஆனா ராதாராணி நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய ஜீவாத்மா, என்னுடைய பிராணனுக்கு நீ பிராணா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ முதல்ல பிராணனுக்கு சமம், பிராணன் பிராணனுக்கு பிராணா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆத்மா, பரமாத்மா, மகாத்மா, 3 விதமான ஆத்மாக்கள் இருக்கு. ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, பரமாத்மா நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கு, மகாத்மான்றவர் அந்த பரமாத்மாவுடைய இதயத்துக்குள்ள இருக்கார், அவர் தான் மகாத்மா. வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன், நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ அப்படி ராதாரனுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ ராதாராணி யார் அப்படிங்கிற விஷயத்த கடைசி சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு. ராதா கிருஷ்ண பிரணய விருகிருதி ஹ்லாதினி சக்தி ரஸ்மாத் ஏக்மாத்மோ அபிபூபுரா தேகபேதம் கதௌதோ சைத்தாக்கியம் புரோக்தம் அதுனா தத்வயம் சைக்கியம் ஆப்யம் ராதா பாவ துவி சுவலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம் அப்படின்ட்டு ராதா கிருஷ்ண பிரணய விருகிருதி ஹ்லாதினி சக்தார் ஏகாத்மானோ, 2 பேர் ஒரே ஆத்மாதான். என்ன பண்ணிருக்காங்க? அபி புவி புரா தேகபேதம் கதௌதோ, ஒருத்தரா இருந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்களா? ஒருத்தரா இருந்த ராதா கிருஷ்ணர் 2ஆ மாறி இருக்காங்க. எதுக்கு? கிளாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மானவை பூவிபிரா தேகபேதம் கத்தோத்தம், ஆனந்தத்தை அதிகப்படுத்துவதற்காக கிருஷ்ணருக்குள்ள இருந்து விரிவடைந்த கிருஷ்ணருக்குள்ள இருந்து தோன்றிய இல்ல கிருஷ்ணருக்குள்ள இருந்து பிரிஞ்ச அந்த ஆனந்த சக்தி தான் என்னது? ஸ்ரீமதி ராதாராணி சொல்லி சொல்றாங்க. புரியலையே பிரபு கேட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கும் புரியல. ஸ்ரீமதி ராதாராணி என்னன்னு எனக்கும் புரியல. குழந்தை அம்மா என்ன பண்றாங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டி அதனால பவுடர்லாம் போட்டு கண்ணு மையெல்லாம் எடுத்து வச்சு விட்டு நல்லா தலை சீவி விட்டு புகையெல்லாம் போட்டு விட்டு பால் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. இந்த குழந்தை ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுதுன்னா அம்மாவுடைய தாலாட்டு கேட்டு படுத்துட்டு இருக்கு. படுத்த உடனே குழந்தை என்ன பண்ணுது? அம்மாவை பார்த்து சிரிக்குது. அம்மாவும் சிரிக்கிறாங்க. குழந்தை ஏன் சிரிக்குது? அம்மாவுக்கு தெரியும் ஏன் சிரிக்குது. ஏன்னா குழந்தை எப்படி இருக்கு? இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, சிரிக்குது. குழந்தை ஏன் சிரிக்குது? யாருக்கும் தெரியாது. குழந்தை ஏன் சிரிக்குது, அம்மா பார்த்து ஏன் சிரிக்குது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. அது போல ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். ஆனா ராதாராணி அடையக்கூடிய சந்தோஷத்தை கிருஷ்ணால புரிஞ்சிக்க முடியல. அந்த ராதான்னு சொல்ல இல்லையா, ராதா அப்படின்னா ராகே தவதி இது ராதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணனுடைய பேரை கேட்டா போதுமா என்ன பண்றாங்க ராதா? இந்த பிம்பாம் பால் ஒண்ணு வரும் முன்னாடில, இப்பெல்லாம் வரதே கிடையாது, பேரும் விளையாடுறதே இல்லை இல்லையா. பின்பான் பால் சின்னதா இருக்கும். சாதாரண ரப்பர் பால் என்ன பண்ணுவோம்னா சின்ன இப்படி போட்டா கொஞ்சம் ஏதோ ஒரு எகிரும். பின்பால் பால் போட்டா என்ன ஆகும்? இப்படி போட்டா மேல வரைக்கும் போகும். அது போல எப்ப கிருஷ்ணருடைய பேரை கேட்கிறாங்களோ அப்ப என்ன ஆகுறாங்க ராதாராணி? அந்த பின்பாம் பால் மாதிரி மேல குதிக்கிறாங்களாம். கிருஷ்ணருக்கே குழப்பமா இருக்கான். என்னடா இது, எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நான், எனக்கு இந்த ராதாராணியோடைய அன்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே, இந்த ராதாராணியோட குணம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, உங்களோட பக்தி எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே, இப்ப எப்படிப்பட்டவளா இருப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஆசைப்படுறாராம். அப்படி ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணாரு? சைத்தன்யாக்கம் பிரகதம் மதுனா தத்வயம் சைக்கியம் ஆப்தம் ராதா பாவ துதி சுவலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம். அந்த ராதாரானுடைய குணத்தை, அந்த ராதாரானுடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணாரா? கிருஷ்ணரே அந்த ராதாரானுடைய ரூபத்துல வந்தால் ஒழிய அந்த ராதாராணியை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுனால கிருஷ்ணர் தோன்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இப்படி ஸ்ரீமதி ராதாரனுடைய மிக முக்கியமான குணம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ராதாரனுடைய தோற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது? கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுப்பதற்காக மட்டும்தான் ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க. சோ ராதாரானுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு அவதார நோக்கம் வேண்டாம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அதே போல
இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமை என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு வந்து நம்மளை ஞாபகப்படுத்துறாங்க. முதல்ல கிருஷ்ணர் தோன்றிட்டார், ஜென்மாஷ்டமே தோன்றிட்டார். தோன்றின பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு அந்த விளையாட்டு போக்கு அந்த பக்கம் சுத்திட்டு இருப்பார். ஸோ அப்ப என்ன பண்ணும், பின்னாடியே ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, கால் கட்டு போறோம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, என்ன பண்ணும், அப்பதான் மேல இருந்து கூட்டிட்டு என்ன பண்ணுவோம், கரெக்டா வேலை பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் சக்திமான். சக்திமானுக்கு என்ன வேணும், சக்தி வேணும். வீட்டுல வந்து ஃபேன் மாட்டியாச்சு, ஆனா அந்த ஃபேனுக்கு என்ன வேணும், கரண்ட் கொடுக்கும். கரண்ட் கொடுத்தா என்ன ஆகும், சுத்த ஆரம்பிக்கும். அது போல கிருஷ்ணர் சக்திமான். கிருஷ்ணோட சக்தி யாரு, ஸ்ரீமதி ராதாராணி. சோ கிருஷ்ணர் இந்த உலகத்துல வந்து ஒரு காரியத்தை பண்ணும் அப்படின்னா அது கண்டிப்பா யார் தேவை, ராதாராணி தேவை. கருணை அப்படிங்கிற தேவை, ராதாரனுடைய சக்தி அப்படிங்கிற தேவை யாருக்கு, கிருஷ்ணருக்கு. சார் ராதாராணி என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை இந்த உலகத்துல செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றாங்க, கிருஷ்ணோட கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியாது நம்மளை எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு, நமக்கும் தெரியாது கிருஷ்ணர் எப்படி போய் சேரணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்றாரு அப்ப கிருஷ்ணர், நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாராணிக்கு தான் இருக்கு. இது வந்து ராமாயணத்துல ஒரே ஒரு சின்ன திருஷ்டாந்த சொல்லி முடிச்சிரு. காக்காசுரன் அப்படின்ற ஒரு அசுரனுடைய வதம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்துல. ஸோ காக்காசுரன் வந்து நம்மளை போல அசுரன் தான். என்ன பண்றான், பயங்கரமா தொல்லை கொடுக்குறான். தொல்லை கொடுத்த பின்னாடி ராமர் கோவம் வந்துடுது. என்ன பண்றாரு, பிரம்மாஸ்திரம் விட்டுறாரு அந்த காக்கா மேல. காக்காசுரன் ஓடுறான், எல்லா லோகத்துக்கும் போய் பார்க்கறான். இந்திரனுடைய பையன் அவன், எல்லா லோகத்திலையும் பார்க்கறான், எங்கேயாவது அவனுக்கு தஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயும் கிடைக்கல. அப்ப என்ன பண்றான், கடைசியில அந்த காக்காசுரன் வந்து எங்கேயும் போய் அவனுக்கு எந்த விதமான ஷெல்டரும் கிடைக்காம, எந்த விதமான தஞ்சமும் கிடைக்காம என்ன பண்றான், மறுபடியும் வந்து கீழே தொப்புன்னு வந்து விழுவுறான். அப்படி விழும் பொழுது எப்படி விழணும்னு தெரியலையாம். என்ன பண்றான், ராமரை பார்த்து காலை நோக்கி வந்து விழுந்திருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, சீதாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காக்காசுரனை இழுத்துட்டு வந்து ராமருடைய பாதத்துல கொண்டு வந்து அந்த அசுரனை போட்டு கருணையோட பாக்குறாங்களாம். பாபானாம்பா சுபானாம்பா வதாரஹானாம்பா பிளவங்கமா காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, என்ன பண்ணும், காரியம் கருண மாத்திரேன. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என்னது, கருணை மட்டும்தான். நல்லவங்களுக்கா பார்த்து நம்ம அனுகிரகம் பண்ணோம்னா யாருக்கு பண்றது, நல்லவன் எங்க கிடைக்க போறான், நல்லவனுக்கு ஏன் அனுகிரகம் பண்ணும், ஏன்னா அவன் ஏற்கனவே நல்லவனா இருக்கானே. அப்ப என்ன பண்ணும், பாபானாம்பா சுபானாம்பா, பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, வதார்ஹானாம்பா பிளவங்கமா, அவன் வதம் செய்யும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு மோசமான குணத்தை உடையவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்ய வேண்டியது என்னதான், காரியம் கருண மாத்திரேன, வெறும் கருணை மட்டும் தான் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கருணையான உள்ளத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி நம்மளை போன்ற வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, நமக்குள்ளார இருந்து நமக்கு கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணும் அப்படின்னு அந்த ஞானத்தை கொடுத்து கிருஷ்ணருக்கு போய் சொல்றாங்க, நம்ம பசங்க தான் வந்திருக்காங்க, அப்படி இப்படி இருப்பாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய சேவையை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட நம்மளை பத்தி சொல்லி கொடுத்து, நமக்கும் வந்து டே இனிமேல போதும், இங்க விளையாண்டது போதும், இனிமேல் என்ன பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளையும் மிரட்டி என்ன பண்றாங்க, ரெண்டு பக்கத்துலயும் இருந்து கிருஷ்ணருக்கு இந்த ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாரனுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. சோ அப்படிப்பட்ட யார் ஒருத்தன் ராதாரனுடைய பக்தனா இருக்கானோ அவன் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் உலகம் முழுக்க பரப்ப முடிஞ்சது. ஒரு முறை பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ராதா குண்ட்ல தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு மகாராஜா என்ன பண்றாருன்னா அங்க தண்டவத் பிரணாம் பண்ணிட்டு இருக்க, பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்க, கீழே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி கோவர்தன் முழுக்க சுத்தி வந்துட்டு இருக்க. அப்ப அங்க இருந்த சிஸ்டர்லாம் சொல்றாங்க, பாருங்க எவ்வளவு உயர்ந்த பக்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்தி சரஸ்வதி டாக்கூர் சொல்றாரு, அவர் உயர்ந்த பக்தா இருக்கலாம், நம்மளுக்கு அவர்கிட்ட ஒன்றும் வாங்க வேண்டியது கிடையாது, நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணையினால அவங்க என்ன பண்றாங்க, ராதாராணியை போய் கிருஷ்ணருடைய கருணையினால கிருஷ்ணரை அடைய முயற்சி பண்றாங்க. நம்ம அப்படி கிடையாது. நமக்கு கிருஷ்ணருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. நமக்கு கிருஷ்ணரோட ஏன் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணருக்கு ராதாரனுடைய சம்பந்தம் இருக்கு. கிருஷ்ணர் ராதையனுடைய நண்பனா இருக்கார். அதனால என்ன பண்ண, நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோம். சோ நம்ம கிருஷ்ணருக்கும் நமக்கும் ஒண்ணும் முக்கியம் கிடையாது. நம்ம எப்ப ராதாரனை வழிபட ஆரம்பிக்கிறோம் அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் பின்னாடி தானா ஓடி வர போற. இப்பதான் சொன்னோம் இல்லையா, ராதா அப்படின்ற பேர் சொல்லும் போது என்ன பண்றாரு கிருஷ்ணர் பின்னாடியே ஓடி வர்றாரு, அந்த பக்தனுக்கு பின்னாடி ஓடி வர்றாரு. ஸோ அதனால நம்மளா முயற்சி பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் அடையிறது கஷ்டம். ஆனா கிருஷ்ணரா ஓடி வர்றதுக்கான வழி என்னவோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப எளிமையான வழியா இருக்கும், அது ரொம்ப சுலபமான ரொம்ப சக்தி வாய்ந்த வழியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய அந்த கடாட்சத்தை நம்ம எப்ப பெறமோ அப்ப என்ன பண்றார் கிருஷ்ணர்
நமக்கு சொந்தமாயிடுறார் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ ராதிகாஷ்டம் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராதா ஸ்துதி அப்படின்னு 2 ஸ்துதி, முக்கியமான ஸ்துதி. இது வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுனது. நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு நாள் மட்டும் கிடையாது, எத்தனை வருஷம் எடுத்தாலும் பத்தாது. ஏன்னா இப்பதான் பண்ணோம் இல்லையா, கிருஷ்ணரை சொல்றதுக்கு எவ்வளவு நாள் பத்தாது. அந்த கிருஷ்ணரே புரிஞ்சுக்க முடியாத ராதாராணியை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கலாம், சின்ன விஷயம். என்னது? ஸ்ரீமதி ராதாராணி ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. ஸ்ரீமதி ராதாராணி என்னைக்கும் கிருஷ்ணனுடைய சேவைக்காக மட்டும் இருக்காங்க. அந்த ஸ்ரீமதி ராதாராணுடைய கருணையினால மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்மளும் கிருஷ்ணரை அடைய முடியும், கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். 12:30 ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கிருஷ்ணரும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ஒரு பூங்கால உட்காந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது கிருஷ்ணர் அங்க உட்காந்து விளையாண்டு இருக்காரு, ராதாராணிக்கு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன தேனி என்ன பண்ணுது அப்படின்னா, ராதாராணியை வந்து கொத்த வருது, வந்து கடிக்க வருது. ராதாராணியை தள்ளி தள்ளி விடுறாங்க. போ 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 அந்த தள்ளி தள்ளி விடுறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, போய் புடி புடி போய் பிடிச்சி கடி கடின்னு சொல்லி சொல்றாங்க. விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டு இருக்கும் போது அப்ப அங்க ஸ்ரீதாமா வராரு, ராதாராணியுடைய அண்ணன் வராரு, ஸ்ரீதாமா வராரு. அந்த பின்னாடி அவர் சொல்றாரு, போயிடுச்சு, தேனி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேனிக்கு ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மது. என்ன சொல்றாரு? மது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மது போயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதாராணி மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, மது அப்படின்ற பேரு கிருஷ்ணருக்கு சொந்தமான மதுசூதனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அமிர்தத்தை போன்ற சுவையா இருக்கக்கூடிய மது அப்படின்ற. சோ கிருஷ்ணர் போயிட்டார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட என்ன பண்ணிட்டாங்க, ராதாராணிக்கு மயக்கம் வந்துருச்சு. கிருஷ்ணர் போகல, கிருஷ்ணர் பக்கத்துல தான் இருக்காரு. அப்படி இருந்து என்ன ஆகுது? அந்த பயம் இருக்குமா? நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம பக்கத்துல இருந்தாலும் ஒரு பயம் வந்துட்டே இருக்கும், நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்துட்டே இருக்கும். ஸோ அது போல ஸ்ரீமதி ராதாராணிக்கு அவ்வளவு அன்பு பகவான் மேல, கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஆசை இருக்காத மகாபாவத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. ராதாராணி பிறந்த பின்னாடி ரொம்ப வருஷம், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஆகலையா, கண்ணு திறக்கவே இல்லை, வாய் பேசவே இல்லை, காது கேட்கவே இல்லை, அப்படியே ஜட மாதிரி படுத்துட்டே இருக்காங்க. என்ன இப்படியே படுத்துட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நாரதர் வரார், விஷமான வீட்டுக்கு வரார். அந்த பின்னாடி கேட்கிறாரு, சுவாமி எனக்கு ஒரு பையன் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு பையனை காட்டுறாங்க. நாரதர் கேட்கிறாரு, சரி பையன் பிறந்தான், சரி யாராவது வேற யாராவது இருக்காங்களா? இருக்கா. யாரு? எங்க பொண்ணு ஒண்ணு இருக்கு, ஆனா ஒன்னும் பேச்சு கிடையாது, மூஞ்சி ஒன்னும் இல்லாம அப்படியே படுத்துட்டு ஜட மாதிரி படுத்துட்டு, நான் அதை பார்க்கணும், அந்த பொண்ணை பார்க்கணும். நாரதர் வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே ஸ்ரீமதி ராதாராணி தெரியுது, கிருஷ்ணருடைய நித்தியமான சகா அப்படிங்கிறது தெரியுது. சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போயிட்டார், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார், அவர் எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க, சரி குழந்தைய பார்த்துட்டு வரலாம், கோகுல போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா, கிருஷ்ணரை ராதாராணி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது என்ன பண்றாங்க, யசோதா வந்து முதல்ல ராதாராணியை பாக்குறாங்க. பார்த்த பின்னாடி கிருஷ்ணர் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, கிருஷ்ணர் கீழே இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சு ராதாராணி தூக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கு கோவம், ஏன்னா கிருஷ்ணருக்கு எப்பயும் தன்னை முண்டியில வைக்கலாம் கோவம் வந்துடும், அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சிருவார். ஸோ ராதாராணி தூக்க பண்ணி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணரையும் தூக்கி வச்சுட்டாங்க. 2 பேரையும் மடியில பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணர், இன்னொரு பக்கம் ராதாராணி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுன்னு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ராதாராணியை தொடுறாரு. ராதாராணிக்கு நல்லாவே தெரியும் இது யாருதான், நம்முடைய கிருஷ்ணர் தான் தெரியும். இதுக்காக தான், இந்த ஒரு ஸ்பர்ஷத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்களாம் கண்ணை திறக்காம. ஏன்னா அங்க கோலோகல் வந்த வரும்போது கிருஷ்ணர் கூப்பிடறாராம், நான் அவதான் நடக்க போறேன், நீ வா அப்படின்னு சொல்லி. நான் வரமாட்டேன், அங்க பார்த்தா அங்க போனா என்ன எல்லாரும் பார்த்துருவாங்க, எல்லாரையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு, எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு, எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் கிடையாது, யாருக்கிட்டையும் பேச இஷ்டம் கிடையாது, உன்னை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, இல்ல நீ வா, நான் உன் கூடயே என்னைக்கும் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ராதாராணி வந்துட்டாங்க. வந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன ஒரு சங்கல்பம் அப்படின்னா, நான் கண்ணை திறந்தா யாரதான் முதல்ல பார்க்கணும், கிருஷ்ணர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டே இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் தொட்ட உடனே ராதாராணிக்கு ரொம்ப அந்த ஆனந்தம் அதிகமாக என்ன பண்றாங்க, முதல் முறையா கண்ணை திறந்து பாக்குறாங்க. யார் இருக்காங்க, நம்முடைய ஷியாம சுந்தர் இருக்காங்க. ஸோ இப்படிதான் அந்த ராதாராணியோட குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல